வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி வழக்கம் போல் ரைஸ் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி தொக்கு செஞ்சேன். ஒயிட் ரைஸுக்கு கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் மெயின் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி முட்டை சாதம் தான் செஞ்சுருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய நேரத்தை திட்டமிட்டு செஞ்சோம்னா நம்மளால் முழுமையாக ஒரு செயலை செய்ய முடியும். நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாம இருக்கக்கூடிய நேரத்தை தகுந்தபடி என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். இன்றைய ஆன்மீக சமையல் அப்படின்னும் போது இன்றைக்கி ரைஸ் வழக்கம் போல் வச்சுருக்கிறேன். முட்டை சாதம் கொஞ்சம் செஞ்சேன். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன். அது பத்தாமல் தயிர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரியா? எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாதுப்பா. அப்போ நேரம் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்களை செஞ்சு பழகிக்கணும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேரத்தை, இருக்கக்கூடிய வாய்ப்பை தகுந்தபடி பயன்படுத்திக்கோங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முட்டை சாதம் சாப்பிட்றீங்களா இன்றைக்கி? சரி, சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.